வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மன் ஆலய சடல் பிரமோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்ப்பறையில் பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் சடல் தரித்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று முத்தாலவாளி மாரியம்மன் ஆலயத்தில் இரவு கொடியேற்றம் விழா நடைபெற்றது. கொடியேற்றம் விழாவானது ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்க கொடியேற்றம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள், யாதவ ஞாயிறு மரபினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன், பரசுராமர், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதியுலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், உற்சவதாரர்கள், யாதவ ஞாயிறு மரபினர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் கோடையில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கோடைக்கால வெப்பம் தற்போதைய உச்சத்தை எட்ட தொடங்கியுள்ளது. இந்த அதீத வெப்பம் காரணமாக பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடைக்கால நோய்களை எதிர்கொள்ள தேவையான அனைத்து மருந்துகளும் சிகிச்சை வசதிகளும் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதிப்பு அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவம் செய்து கொள்ளாமல் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவ மையத்தை அணுகலாம். நினைவில் கொள்ளுங்கள், வருமுன் காப்பதே சிறந்தது. போதிய நீர் அருந்துவோம், பாதுகாப்பான உணவை உண்போம், கோடையை வெல்வோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெற்றது. ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரமேஸ்வரர் சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து குரு பூஜை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பெண்கள் திரளாக கலந்து கொண்டு விளக்கேற்றி மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜை செய்தனர். இந்த விளக்கு பூஜை உலக நன்மை, அமைதி மற்றும் குடும்ப நலன் வேண்டி நடத்தப்பட்டது. பக்தர்கள் திருவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை செய்தனர். பூஜை நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் லட்சத்தீவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் இயக்குனரான சிவகுமார் IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். இவர் லட்சத்தீவுக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையே சிவகுமாரை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க கவர்னர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்திருந்தார். அதன் பேரில் புதுச்சேரி தலைமை செயலாளர் சரத் சவுகான் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சாமிப்பள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகியம்மன் கோவிலில் அட்சய திருதியை முன்னிட்டு குபேர பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி சாமிப்பள்ளை தோட்டம் பகுதியில் உள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகியம்மன் கோவில். இந்த கோவிலில் அட்சய திருதியை முன்னிட்டு குபேர பூஜை நடைபெற்றது. இதில் மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாராகியம்மனுக்கு ஸ்ரீ சூக்தம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக மற்றும் ஓம் குபேராயா நமக ஆகிய மந்திரங்களை 108 முறை ஓதி செல்வத்தை பெருக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு பஞ்சமுக ஆராத்தி காட்டப்பட்டு பக்தர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் பணம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த குபேர பூஜையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை தமிழ்
தமிழ்ச் சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் முத்து தலைமை தங்கினார். செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்றார். மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்று திருக்குறள் கூறிய நியூலேண்ட் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. சங்க பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், பொறிஞர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், நியூலேண்ட் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் காயத்ரி, புவனேஷ், லிபிகா மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பூரண நலம் பெற வேண்டி பாஜக ஆன்மீக பிரிவு சார்பில் சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சார்பில் புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் பூரண நலம் பெற வேண்டியும் என்டி கூட்டணி வேட்பாளராக வெற்றி பெறவும் மகா யாகம் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்தில் நடைபெற்றது. பாஜக ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் சாய் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ராமலிங்கம் யாகத்தில் கலந்து கொண்டு வழிபட்டார். மேலும் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர் ஜெயந்தி தமிழ் நாள்காட்டியை மாநில தலைவர் ராமலிங்கம் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதிசங்கர ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஜெயராம் திருமண மண்டபத்தில் தர்ம சம்ரக்ஷணா சமிதி மற்றும் 1500 நபர்களுக்கு மேலாக பாராயணம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில இணைய அமைப்பாளர் சரவணன் குருக்கள், அனைத்து ஆலய அர்ச்சகர் சங்கத்தின் நிர்வாகிகள், புரோகிதர் மற்றும் பிரமாண நலச்சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் முதல் பரிசு பெற்று பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் ஏப்ரல் 17, 18 என 2 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் மாநில அளவில் 20க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த போட்டியில் கலைத்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர் சிவகுமார், ராஜ்மோகன், தங்கப்பன், செந்தமிழர் ராஜா, வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் செய்திருந்தார். பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் குடும்பத்தினர், நாம் தமிழர் கட்சியினர், தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பண்ருட்டி தொகுதி விசிக வேட்பாளர் அப்துல் ரகுமானை ஆதரித்து நெல்லிக்குப்பத்தில் நகர் மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரகுமான் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார்.
அதன்படி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நெல்லிக்குப்பம் நகர் மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் கடலூர் தொகுதி எம்பி விஷ்ணு பிரசாத் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக அணிவகுத்து சென்று பானை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லிக்குப்பம் பதிவுத்துறை அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி நெல்லிக்குப்பம் நகர் எல்லைப் பகுதி வரை சுமார் 5 கிலோமீட்டர் சென்று முடிவடைந்தது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சைபர் குற்றத்தில் தொடர்பு உள்ளதாக கூறி வாழைக்குளம் நபரிடம் ரூபாய் 32 லட்சம் நூதான மோசடி குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வாழைக்குளத்தைச் சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சைபர் மோசடி செய்த குற்றத்திற்காக உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மிரட்டியுள்ளார். சிறிது நேரத்தில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் மும்பை போலீஸ் அதிகாரி போல் பேசி உங்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 32,25,000 செலுத்தியுள்ளார். அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்து பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் 21,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இது குறித்து புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியானது 1984ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி கடந்த 42 வருடமாக பொறியியல் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த கல்வியாண்டு முதல் 10 வருடங்களுக்கு தன்னாட்சி பெற்ற கல்வி நிறுவனம் என்ற அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன. இதனை கல்லூரியின் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் சேர்ந்து கொண்டாடப்பட்டது. தமிழக தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டன. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது வழக்கம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கு முன்னதாக புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதன் காரணமாக மதுபான நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து விதமான மதுக்கடைகளில் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. பல்வேறு மதுக்கடைகளுக்கு கலால் துறையினர் சீல் வைத்தனர். மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் மதுக்கடைகளை கண்காணித்து வருகின்றனர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலை வெள்ளிக்கிழமை திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்பியூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலை வெள்ளிக்கிழமை திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லையப்பன், ஐயப்பன், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு வழிகாட்டி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மேலாளர் ஆஸ்டின் கலந்து கொண்டு NCS அரசு துறை சார்ந்த திட்டம் குறித்து பேசினார். மாணவர்களுக்கான அரசின் இலவச திட்டங்கள் குறித்து பதிவு செய்ய திட்ட அட்டை வழங்கப்பட்டது. இந்திய அளவில் சுற்றுலாத்துறை மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கு உள்ளது, எந்த நிறுவனத்தில் உள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இது பயனுள்ளதாக இருந்தது. அதேபோல் தனியார் அமைப்புகளால் TCS, இன்ஃபோசிஸ், HCL மற்றும் ரயில்வே துறையில் வேலைவாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொள்ள வேலைவாய்ப்பு வழிகாட்டி மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஈரம் ஃபவுண்டேஷன் திட்ட அதிகாரி அமர்நாத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான புதுச்சேரி மாநில அளவில் உள்ள வேலைவாய்ப்புகளை எடுத்து கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை பேராசிரியர் முனைவர் தங்கப்பன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் சிவகுமார், ராஜ்மோகன், தங்கப்பன், செந்தமிழர் ராஜா, வைத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை கேட்டு அறிந்தனர். நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.